எலிமெண்டல் பேஸ் பார்த்து முடியும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது. நான் வந்து ஓவியம் சரத்துலா அப்பா. லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பேசிக்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னா பார்ட்டிகல் சிமுலேஷன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹேர் சிமுலேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஹேர் சிமுலேஷன். சும்மா சிம்பிளாக நான் பண்ணினேன், சரிங்களா? முடி மாதிரி அப்படி பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ஹைடு பண்ணிடலாம், நம்ம புதுசாக வைக்கணும். ஸோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பார்ட்டிகல்ஸ். உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஏதாவது இப்போ பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா அம்பு அவங்க நோக்கி பெருசு நிறைய வரும், தெரியுமா? ஸோ அது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தெரியுமா, பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். ஓகே, எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஜாம்பிஸ் கூட்டமாக ஜாம்பிஸ் வர மாதிரி இருக்குன்னா அதுக்கு பார்ட்டிகல்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக பண்ண மாட்டாங்க, பார்ட்டிகல்ஸ் தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், என்னன்னா இந்த மாயம் அப்படின்னு. அதில் வந்து டைனோசர் நிறைய இந்த டெரோடாக்டைல் பறந்து வரும், சரி தெரியுங்களா? அதெல்லாம் வந்து நான் அந்த பார்ட்டிகல்ஸ் தான் பண்ணினேன், சரிங்களா? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் பார்ட்டிகல் டேப், பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். இதை நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் நான் அப்ளை பண்ணால் வச்சுங்க, பார்ட்டிகல்ஸ் நிறைய வரும். பார்ட்டிகல்ஸ், சரிங்களா? டிஃபால்ட்டாக இதுதான் பார்ட்டிகல்ஸ் பேர். ஓகே, ஸோ இது வந்து ஹேர்னு இருக்குது. ஹேர் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எமிட்டர் தான் நம்ம வைக்கணும். பார்ட்டிகல்ஸ்னால் எமிட்டர். நீங்கள் அந்த நேமை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். P1 அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து P1 அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை பேசிக்காக நம்ம பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் இந்த பொருட்களுக்கு பார்ட்டிகல் கொடுத்துட்டீங்க, எத்தனை பார்ட்டிகல்ஸ் வரணும் அப்படின்னு இது கேட்குது. ஓகே, இது வந்து சீடுங்கிறது என்னன்னா, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து வரும். ஓகே, அது ஈஸி தான், அதை விட்டோம்னா அது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலும் மாறுது. ஓகே, ஃப்ரேம் ஸ்டார்ட், எந்த ஃப்ரேமில் பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஆகணும், எந்த ஃப்ரேமில் முடியணும் அப்படின்னு கேட்குது. ஓகே, இப்போ இதில் 1லேருந்து 200 இருக்குது. நான் 150 வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு 40வது ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு சிம்பிளுக்கு 40வது ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகணும், 100ல் முடியணும். நம்ம எண்டு ஃப்ரேமில் 200 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். 40ல் ஸ்டார்ட் ஆகுது, 100ல் முடிஞ்சிருது. நல்லா பாருங்கள், 40ல் ஸ்டார்ட் ஆகுது, 100 வரும்போது கரெக்டாக முடிஞ்சுது. அது எதுவும் ஜென்ரேட் ஆகலை, அதுக்கப்புறம் அது ஒன்றும் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா 1000 பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, 1000 பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் கரெக்டாக 40லேருந்து 100 வரைக்கும், அதாவது எத்தனை ஃப்ரேம் மொத்தம் 100ல் வந்து 40 போயிடுச்சுன்னா 60 ஃப்ரேம். ஸோ 60 ஃப்ரேமில் 1000 பார்ட்டிகல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ஃப்ரேமுக்கு எத்தனை பார்ட்டிகல் ஜென்ரேட் ஆகுங்கிற கணக்கெல்லாம் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். ஓகேங்களா, நான் கணக்கில் பேசிக்காக ரொம்ப வீக்கு. ஸோ அந்த இதுக்குள்ள நான் இன்னும் போகலை. அந்த இதுவே அதுவே பண்ணிக்கும். ஓகே, இது லைஃப் டைம். அதாவது ஒரு பார்ட்டிகளோட லைஃப் டைம்ங்கிறது எத்தனை ஃப்ரேம் இருக்கணும், இந்த 50ங்கிறது ஃப்ரேம். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்க, ஸோ இதில் வந்து 20 வருஷம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 100க்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகுறது வந்து அப்படியே முடிஞ்சிருது. கரெக்டாக 110 வரும்போது முடிஞ்சிருது, 110ல் முடிஞ்சிருது. ஸோ இந்த 100வது ஃப்ரேமில் ஜென்ரேட் ஆகுது, 110ல் முடிஞ்சிருது, எல்லாம் அப்படியே முடிஞ்சிருது, சரிங்களா? இப்போ 40ல் தொடங்குது. 40ல் தொடங்குறது வந்து கரெக்டாக 50வது ஃப்ரேம் வரும்போது அதோட பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைம் முடிஞ்சிடும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிறது. ஸோ அதை பாருங்கள், அது முடியுது பாருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அந்த லைஃப் டைம்ங்கிறது பார்ட்டிகல்ஸோட இது. ரேண்டம்னா என்னென்னா, நீங்கள் இதில் வந்து 0.7 நான் சும்மா வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0லேருந்து 1 வரைக்கும் லைஃப் டைம் இருக்கும். அதாவது இப்போ நான் இதில் வந்து 20 வைக்கிறேன். இப்போ எல்லா பார்ட்டிகல்ஸோட லைஃப்பும் 20 இருக்காது, ரேண்டமாக இருக்கும். அதாவது 1லேருந்து 20 வரைக்கும் ரேண்டமாக வந்து அது பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைம் இருக்கும். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சில பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும், சில பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைம் வந்து பாருங்கள், சில இது சீக்கிரமே முடிஞ்சுது பாருங்கள், சில இது சீக்கிரமே முடியுது, சில இது வந்து 20வது ஃப்ரேம் வரைக்கும் தான் வரும், 20 வரைக்கும் வருது சில இது, ஆனால் சில இது சீக்கிரமே முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ரேண்டம்னஸ்ங்கிறது அதுதான். அடுத்தது சோர்ஸ்னா என்னன்னா,
ஒரு மாடல்ல வந்து 3 விஷயம் இருக்கு. ஏன்னா நான் எடிட் மோடுக்கு போனா தெரியும். வெர்டெக்ஸ், அப்புறம் இந்த இது எட்ஜஸ், ஃபேஸ். ஸோ அந்த 3 இருக்கு. ஸோ இந்த 3ல எதுல இருந்து உங்களுக்கு செலக்ட் ஆகணும்னு கேக்குது, வெர்டெக்ஸா ஃபேஸான்னு. ஸோ நமக்கு மோஸ்ட்லி வெர்டெக்ஸ், நாம ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த யூஸ் மாடிஃபையர் ஸ்டாக்னா நீங்க எதுவும் மாடிஃபையர் போட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதுல வந்து கேட்சி வெலாசிட்டி, இதுதான் நமக்கு ரொம்ப மெயினானது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பிளேன் ஒன்று வச்சிடறேன் இங்க. ஓகே, இப்போ என்னது நார்மல்னா என்னன்னா அது வெளியே வரக்கூடிய ஸ்பீடு. நார்மல் அப்படிங்கிறது இந்த பார்ட்டிகல்ஸ் வெளியே வரக்கூடிய அந்த ஸ்பீடை தான் வந்து நார்மல்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இதை வந்து நான் 5 வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க இப்போ எப்படி வருது பாருங்க, டப்ப 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 டப்ப. முன்னாடி 1 இருக்கும்போது மெதுவாக வந்துச்சு, கரெக்டா? முன்னாடி 1 இருக்கும்போது ஸ்லோவாக வந்துச்சு. ஆனால் இது இப்போ நான் 5 வச்சுங்களேன், டப்ப 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 டப்பன்னு வருது. ஓகே, அதுதான் நான் இது வந்து இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த ரொட்டேஷன் அதெல்லாம் வரும் இதில். ஓகே, இந்த ரொட்டேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் இதை எனேபிள் பண்ணி ஆகணும். இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் இருக்கும். ஓகேங்களா, இது எந்த ஆங்கிள் ரொட்டேஷன் ஆகணும், சில இது இப்படி வெலாசிட்டி ரொட்டேட் ஆகணும், சில இது எக்ஸ்ட்ரா ரொட்டேட் ஆகணும். அந்த ரேண்டமைஸ் பண்ணக்கூடியது தான் இது. ரேண்டமாக ஆக்கி விடும். ஓகே, ஃபைன். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து நியூட்டன்ங்கிறது வந்து சாதா இது. கீடு அப்படின்னா என்னன்னா ஒரு 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 பார்ட்டிகல்ஸ் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து மூவ் ஆகி உருமாறும். சரிங்களா, அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணோம்ல, அதுதான் அந்த இது. ஓகே, அடுத்தது டிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி போக பார்க்கலாம். ரெண்டர்னா என்னன்னா உங்களுக்கு எதுவாக ரெண்டர் ஆகணும். இப்போ சாதாரணமாக ஹேலோனா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக வரும். இப்போ இதை நீங்கள் வந்து நான் இன்னொரு ஒரு இங்கிலீஷ் ஒரு மங்கி ஃபேஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மங்கி ஃபேஸ் இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். ஹேலோக்கு பதிலாக ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக வந்து வரணும். அது என்ன ஆப்ஜெக்ட்? மங்கி, அந்த சூசேன். இப்போ பாருங்க, அந்த பார்ட்டிகல்ஸ்ல எனக்கு சூசேனா வரும் பாருங்க. சூசேனா வருதா எனக்கு? நல்லா பாருங்க, சூசைன் வருது பாருங்க. சூசைன், அந்த மங்கி இருக்குல்ல, அந்த மங்கி ஃபேஸே வந்து வரும். இது ஒவ்வொரு ரொட்டேட் ஆகி வரணும், குளோபல் கோஆர்டினேட்ஸ்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குளோபல் கோஆர்டினேட்னா அங்கிட்டு வருமா? ஓகே சாரி, நான் மறந்துட்டேன் அதை. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணால் தான் அது ரொட்டேட் ஆகும். இப்போ ரொட்டேஷனுக்கு வாங்க. ஃபேஸ் நான் இது செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைனாமிக் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகி நமக்கு வரும். ஓகேங்களா, அதுதான் அந்த ரொட்டேஷன்ங்கிறது. ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு, அடுத்து லைன். லைன் வரணுமே, ஏன் வரல? குச்சி குச்சியா வருமே பார்த்தா. ஓகே, இது ஏன் வருதுன்னா முன்னாடி 2.7 9 வரும். ஓகே, ஃபைன், விட்டுருங்க. இது ஏன் வர மாட்டேங்குன்னு தெரியல. ஓகே, அந்த லைன் வந்து ஏன் வரலன்னு தெரியல. ஓகே, சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து ஆப்ஜெக்ட் இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கலெக்ஷன் ஒன்று இருக்கு. கலெக்ஷன் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு 3 பொருட்கள் நான் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சூசைன் வைக்கிறேன். சூசைனுக்கு பக்கத்து 3D கர்சர் வந்து இங்கிட்டு அங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கிட்டு உள்ள 3D கர்சர் இங்கே பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இதுக்கு இதோட ஆக்சுவல் கொண்டு வரணும்னா ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சருக்கு செலக்டட் கொண்டு வாங்க. இப்போ இன்னொரு பொருள் நான் இங்கே வைக்கிறேன். ஒரு ஈக்கோஸ்பியர் ஒன்று வைக்கிறேன். இன்னொரு பொருள் நான் ஒன்று வைக்கிறேன், ஒரு மெஷ்ஷு, ஒரு கோன் ஒன்று வைக்கிறேன். இன்னொரு பொருள் நான் வந்து வைக்கிறேன், ஒரு டோரஸ். இப்போ இந்த 4 பொருளையும் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பாக்ஸ் வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G கொடுத்தா ஒரு புது கலெக்ஷன் வந்து உண்டாகும். இந்த கலெக்ஷன் பேர் பார்ட்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட்னு வைக்கிறேன். சரிங்களா, பார்ட்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட். சும்மா ஏதோ ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ஆப்ஜெக்டில் போய் நம்ம பார்ட்டிகல்ஸில் போய் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாட்டு கலெக்ஷனை
பார்ட்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட் உங்கள் கலெக்ஷன் நேமை நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்க, நீங்கள் என்னென்ன இது பார்ட்டிகல்ஸில் வந்து என்னென்ன இதெல்லாம் வச்சிங்களோ அதெல்லாம் வரும். ஆனால் ரேண்டமாக வரும். நீங்கள் கவுண்ட் எதுவும் வச்சுக்கலாம். இந்த இது வந்து இத்தனை வரணும், இது வந்து இத்தனை வரணும், ஃபோன் இத்தனை வரணும், இந்த ஸ்டேரஸ் வந்து இத்தனை வரணும் கவுண்ட் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் அது. ஓகேங்களா? இதுலையும் அப்படி தான். பிக் ரேண்டம் ஹோல் கலெக்ஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்க, இப்போ சாரி ஹோல் கலெக்ஷன் வேண்டாம், ஹோல் கலெக்ஷன் கலெக்ஷன் படியே வரும். பிக் ரேண்டம் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எந்த இதில் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வெயிட். ஃபீல்டு வெயிட்டில் என்னென்னா இந்த கிராவிட்டிங்கிறது கீழே புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தியை நீங்கள் சுத்தமாக குறைச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எதுவுமே கீழே போகாது. அப்படியே அது பாட்டுக்கு அது பறந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதே இது கீழே கூட்டினீங்கன்னா போன பார்ட்டிகல்ஸ்லாம் திரும்பி கீழே விடும், புவியீர்ப்பு விசையில் கீழே விடும். ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நமக்கு பார்ட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு தான். ஓகே, நமக்கு மாடலிங் ஆக தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து நமக்கு மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்கும். டேஞ்சன்ட் ஃபேஸுங்கிறது வந்து ரொட்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இனி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இது மேலே கொலிஷன் ஆகும். தரையை வச்சும் போது அதில் கொலிஷன் ஆகும்னா இந்த ஃபிசிக்ஸ் டேப் போய் இந்த பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் கொலிஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணி விடுங்க. கொலிஷன் எனேபிள் பண்ணிட்டீங்களா காட்டும் பார்ட்டிகல்ஸ் எப்படி கொலிஷன் ஆகணுமா அப்படின்னு. இதை நான் லைட்டாக மேலே தூக்கி வச்சிடறேன். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏன்னா பொதுவாகவே அந்த பார்ட்டிகல்ஸ் இது வரும்போது கொஞ்சம் கொலிஷன் எனேபிள் பண்ணி வச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 39 ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட வீடியோவை. இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுந்து கொலிஷன் ஆகுது பாருங்க. எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே வந்து கீழே போகல, கீழே வரல, தரைக்கு கீழே வரல. ஒன்னே ஒன்று மட்டும் தான் தப்பி தவறி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்னோட பார்ட்டிகல்ஸில் இந்த கலெக்ஷனுக்கு பதிலாக சும்மா ஹேலான்னு வைக்கிறேன். லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கூட்டுறேன், 100 வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னோட இதில் வந்து நான் தரையை செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட கில் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தீங்கன்னா தரையில் பட்டோம்னா பார்ட்டிகல்ஸ் செத்து போயிடும், அதாவது மறைஞ்சிடும். தரையில் பட்டோம்னா மறைஞ்சிடும் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் கில் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஒரு கில் பார்ட்டிகல் எனேபிள் பண்ணி வச்சோன்னா பார்ட்டிகல்ஸ் ஒன்று தரையில் பட்டோம்னா மறையும். ஓகே, ஸோ நமக்கு அது வேணாம். இது டேம்பிங்னா என்னென்னா, கீழே நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா தெரியுமா, உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க. டேம்பிங் தமிழில் என்னமோ வருமே, இருங்க நான் டிரான்ஸ்லேட்டில் பார்க்க மறந்து போயிடுச்சு. அதுதான் ஓகே. டேம்பிங்னா ஒடுக்குதல், ஈரமாக்குதல்னு பேர் தமிழில் அர்த்தமா. ஓகே, ஸோ நான் எனக்கு அது இது வரைக்கும் நான் டேம்பிங் யூஸ் பண்ணதே இல்லை. ஓகே, அதை விட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் தான் பார்க்கணும். ஃப்ரிக்ஷன் என்னென்னா உராய்வு. நீங்கள் ஃப்ரிக்ஷனை சுத்தமாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்கன்னா துளி அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் பார்ட்டிகல்ஸ். இங்கே பாருங்க, ஃப்ரிக்ஷன் நான் கம்மி பண்ணணும்னா மூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஆனால் அதே இது நான் ஃப்ரிக்ஷன் ஃபுல்லாகி வச்சுட்டா வச்சிங்களேன், ஓகே ஃப்ரிக்ஷன் மூவ் பண்ணி வச்சுன்னா அந்த அப்படியே தள்ளிட்டே போகும், அந்த இது இருக்காது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்னென்னா கொஞ்சம் ப்ளே ஆகும். அது நான் கொஞ்சம் ப்ளே பண்ணி விட்டுருக்கு பாருங்க அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது எப்படி ப்ளே பண்ணாலும் அது ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம். அதை இப்போ ஃப்ரிக்ஷனுக்கு அதே தான் இந்த ரேண்டமைஸ். இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரேண்டமைஸ் பண்ணி விட்டிங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ரேண்டமைஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து அது இப்போ 0.5 வச்சிங்கன்னா 50% பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது, 50% பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும், உராய்வு விசை இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கீழே வந்துட்டேன்னா 50% வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் கீழே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது ஒரு சில பார்ட்டிகல்ஸ் வந்து தப்பி தவறி கீழே வந்துடும்.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். ஓகே ஃபைன். இதில் ஃபிசிக்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இதை இப்போ இதை பார்த்தீங்களா, உங்களோட ஒரு ஃபிசிக்ஸ் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த எந்த இதை நீங்கள் ஃபிசிக்ஸ் எனேபிள் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அது ரியாக்ட் பண்ணும். ஓகே, இந்த இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுலாம். இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நான் புது பிளெண்டர் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, புது பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு புது பார்ட்டிகல்ஸ் நான் எனேபிள் பண்ணுறேன். 1000 இருக்கட்டும். பார்ட்டிகளோட ஸ்டார்ட் டைம் வந்து 10, பார்ட்டிகளோட எண்ட் டைம் வந்து 150 இருக்கட்டும். பார்ட்டிகல்ஸ் லைஃப் டைம் வந்து 100 போடுறேன் சும்மா. ஓகே, இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு ஒரு விஷயமும் பார்ட்டிகளை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது என்னன்னா நான் காட்டுறேன். ஷிஃப்டே கொடுத்து ஃபோர்ஸ் ஃபீல்டில் டர்புலன்ஸ், இந்த ஃபோர்ஸும் வந்து பார்ட்டிகல்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் டர்புலன்ஸ் வச்சு காட்டுறேன். டர்புலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொந்தளிப்புன்னு அர்த்தம். ஓகே, இங்கே அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் இதில் போய் நான் இப்போ என்ன பண்ணேன்னா இதை 5 வைக்கிறேன். ஆ 150 வைக்கிறேன் பாருங்க. 150 வச்சா ரியாக்ஷன் காட்டுது. 50 வைக்கிறேன். ஸோ பாருங்க, நார்மலாக விழக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் கொந்தளிக்குது பாருங்க எல்லாமே. நான் இதே இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை நான் வந்து டெலீட் பண்ணிட்டா வச்சுங்களேன். ஃபோர்ஸ் ஃபீல்டு நான் டெலீட் பண்ணிட்டேன்னா சாதாரணமாக விழும். பார்ட்டிகல்ஸ் வந்து சாதாரணமாக விழும். ஓகே, அதோட இது இன்னும் இருக்கத்தான் செய்யுதா. ஓகே, இப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டோட இதை நான் குறைச்சிட்டேன் வச்சுக்கலாம். இதை நான் குறைச்சிட்டேன், சைஸை நான் குறைச்சிட்டேன்னா அதாவது ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா சாதாரணமாக விடும். ஆனால் அதை ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா கொந்தளிக்கும். டர்புலன்ஸ்னா கொந்தளிப்புன்னு இருக்கும். ஓகேங்களா. சரி, நான் வேற ஃபோர்ஸ் ஃபீல்டு வைக்கிறேன். ஃபோர்ஸ் ஃபீல்டில் வந்து வோர்டெக்ஸ் வைக்கணும். வோர்டெக்ஸ்னா சுழற்சின்னு இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்ட்ரென்த்தை வந்து 50 வைக்கிறேன். 50 ஓவரா இருக்கா, 10 வைப்போம். 50 வச்சதுனால சுத்துது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தும் பாருங்க, சுத்துது அப்படியே சுழற்சி சுழறதா. இதை வந்து நான் 25 வைக்கிறேன். 25 வச்சா இங்கே பாருங்க அப்படியே சுழண்டு போகுது பார்த்தீங்களா. நீங்கள் சூறாவளி சிமுலேஷன் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஓகேங்களா ஃபைன். இதுவும் ஒரு பார்ட்டிகல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு வைக்கிறேன். விண்டு. ஸோ விண்டு வந்து பார்ட்டிகல்ஸை அஃபெக்ட் பண்ணும். விண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். பார்த்தீங்களா, காற்று பார்ட்டிகல்ஸ் எப்படி விழுது பாருங்க. அங்கிட்டு போகுது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்து பாருங்க, அங்கிட்டு போகுது பார்ட்டிகல்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஸ்ட்ரென்த்தை நான் இப்போ குறைச்சாலோ இல்லை திருப்பினாலோ அது இங்கிட்டு கீழே விழுது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா அப்படி விழுது பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து கீழே விழுது. இப்போ இது வந்து விண்டு சிமுலேஷன். விண்டு பண்ணலாம். நீங்கள் காற்று எதுவும் பண்ணுறாருந்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதே விண்டு தான் வந்து அவங்களோட சிமுலேஷன், கிளாத் சிமுலேஷன் துணியிலையும் வந்து இது காட்டும். ஓகேங்களா. இதில் வேற என்ன இருக்கு, வோர்டெக்ஸு, மேக்னெட்டிக் ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் செக் பண்ணதே கிடையாது. இப்போ செக் பண்ணிடலாம். இன்னும் இது ஒரு வித்தியாசமாக எப்படியோ போகுது. பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைம் வேணால் அதிகப்படுத்தி பார்ப்போம், ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு. நான் இது வரைக்கும் இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பார்ட்டிகல்ஸோட லைஃப் டைமை வந்து நான் 350 நிமிஷம் வைக்கிறேன். என்ன பண்ணுது, ஏதோ பண்ணுது பாருங்க. ஏதோ பண்ணுது அது, பட் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, லைஃப் டைம் இது ஸ்ட்ரென்த்தை வேணால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 50 வைப்போம். 50 வச்சு பார்ப்போம். ஓவர் என்னமோ பண்ணுது அது. 25 வைப்போம். என்ன பண்ணுது அது, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, பட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு தெரியல. ஓகே,
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்ட்டிகல்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இதை நான். ஓகே, ஸோ அந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ணினா வேற ஃபீல்டு வைப்போம். டர்புலன்ஸு, வேற என்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஹார்மோனிக்னு ஒன்று இருக்கு. அது அப்படியே கீழே விடுதுங்க எல்லாமே மொத்தமாட்டு. 5 வைப்போம். ஓ வா, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே, ஸ்ட்ரென்த் வேணா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 25 வச்சு பார்ப்போம். நல்லா இருக்க. ஓகே, சூப்பரா இருக்கு இது. 25. வேற என்ன ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்கு? ஆக்சுவலா இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு நான் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் இதை. ஓகே, சார்ஜ் வச்சுங்க. சார்ஜ்னு ஒன்று இருக்கு. 10 வைப்போம். இது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஓகே, இது பெருசா எதுவும் பண்ணல. சார்ஜ் வந்து எதுவும் பண்ணல. ஓகே, இங்கேயும் கூட சேஞ்ச் பண்ணிடலாம் இப்படியே. மேக்னெட்டிக் வோர்டெக்ஸ் பாய்டுன்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னு பார்ப்போமா? பாய்டு எதுவும் பண்ணல. கர்வ் கைடட் டெக்ஸ்டர், இது என்னது? ஆக்சுவலா நான் இப்போதாங்க நான் இவ்வளோ இதையும் நான் இப்போதாங்க பார்க்கவே செய்யறேன். இவ்வளோ இருக்கும். ஃபோர்ஸ் என்னமோ இருக்கு. ஃபோர்ஸ் புதுசா ஏதோ ஒரு இது கொடுக்குது. அது சைஸை வந்து நான் குறைச்சி வச்சுக்கிறேன். 5 வச்சுக்கிறேன். ஃப்ளோ வந்து ஒரு 10 வைக்கும். மெதுவாக கொண்டு வருது. ஓகே ஓகே, ஏதோ ஒன்று அப்சார்ப்ஷன் ஏதோ எனேபிள் பண்ணிடும். ஓகே, ஏதோ பண்ணுது, பட் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து மாடலிங் பண்ணுவேன், அது மூலமாக விஷுவல் எஃபெக்ட் பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இது இப்போ தான் நான் இதே பார்க்குறேன், இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ இது இருக்குன்னு. ஓகே, இது டொமைன் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று கேட்குது. இதுக்கு வந்து இந்த வியூவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா இந்த இதில் வந்து விசிபிலிட்டியில் வியூ போர்ட் டிஸ்பிளேல வந்து ஒயர் கொடுத்தனா அது மட்டும் ஒயராக மாறும். இப்போ நான் என்னோட அந்த ஃபீல்டில் போய் ஃபிசிக்ஸ் டேப்ல போய் இதில் கியூப் கொடுக்குறேன். பெருசாக எதுவுமே பண்ணல இது ஸ்மோக் இதெல்லாம். ஓகே ஃபைன், விட்டுருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டிகல்ஸை வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம் தான் வச்சிங்கன்னா, இப்போ மீன் மாதிரி கூட நம்ம இதில் செய்யலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு மீன் மாதிரி நான் செய்கிறேன். இங்கே எப்படி போகிறது? எடிட் மோடில் போய் சும்மா ஓகே ஒரு கியூப் ஒன்று வச்சிடறேன். கியூப்ல இருந்தால் நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன மீன் மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ டைம் எடுத்து மீன்னா டைம் எடுத்து பண்ண வேண்டியது. நான் வந்து உங்களுக்கு புரியதுக்காக நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு மீன் மாதிரி பண்ணுறேன். ஓகே, இதை ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங்கில் வந்து ஓகே ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங்கில் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நாம. ஓகே, ஒரு சின்ன மீன் மாதிரி இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த மீனை ஹைடு பண்ணிடுறேன். ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் எனேபிள் பண்ணி விட்றேன். இதில் இப்போ பார்ட்டிகல்ஸ் கீழே போவேன், எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு என்ன பண்ணேன்னா என்னோட ஃபீல்டு வெயிட்டில் வந்து இதை குறைச்சிடுறேன். குறைச்சிட்டா இப்போ எனக்கு பார்ட்டிகல்ஸ் கீழே போகாது, எல்லாம் அப்படியே வரும்.
லைஃப் டைமே வந்து 150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த பார்ட்டிகல்ஸில் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரெண்டர் டேப்பில் போய் ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஃபிஷ் இருக்குல்ல அதை நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் மீனாக வரும். ஆனால் நம்ம வந்து இது எல்லாம் மீன் அப்படிவாக்கு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள் தான், இந்த ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள் மீனாக வரும் பாருங்கள். அது இதை வந்து ஆப்ஜெக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேண்டம், எந்தெந்த ஆப்ஜெக்ட் எப்படி எப்படி ரேண்டமாக இருக்கணும் ஒரு ரேண்டமைஸ் பண்ணி விட்றோம். இப்போ பாருங்கள் அது மீனாக வருது பாருங்கள். அதில் இருந்து ஓகே, இந்த இது சரியாக ரொட்டேஷன் ஆகலைங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா குளோபல் ஒய் ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆப்ஜெக்ட் ஒய் வெர்டெக்ஸ் இது இல்லை, ஆப்ஜெக்டோட ஒய்யா ஆப்ஜெக்ட் ஒய் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல எங்கே இருக்கு? ஓகே, இந்த இது லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், பட்டு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் வச்சா இப்படி வருது, நார்மல் டேஞ்சன்ட் வச்சா கவுந்துருது, வெலாசிட்டி ஹேர் வச்சா அப்படியாக திரும்பிடுது. ஓகே, ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன்னா ஓகே, இப்போ வந்து வெலாசிட்டியில் வந்து ஆப்ஜெக்ட் ஒய் ஆப்ஜெக்ட் எக்ஸு குளோபல் ஒய் குளோபல் ஒய். ஸோ குளோபல் ஒய் வச்சோன்னா கரெக்டாக வருது. இவன் பாருங்கள் எத்தனை மீன் வருது. இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சும்மா பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த ஷோ எமிட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷன் தான் எமிட்டர் ஷோ எமிட்டர். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வச்சுங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி இந்த எமிட் பண்ணதுல அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. இந்த பார்ட்டிகல்ஸ் மீன் வருது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஷோ எமிட்டரை டிசேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அப்படி அது மட்டும் தான் இருக்கும். இந்த இது இருக்காது. சாரி, இந்த இது இருக்கும். எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இது இருக்கும். இதை டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி அந்த பிளேன் தெரியாது. ஆனால் அந்த வருது பார்த்தீங்கன்னா மீன், அது மட்டும் தெரியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஷோ எமிட்டர் ஆப்ஷனுங்கிறது. இப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த இதை யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் ஃபீல்ட் வச்சு யூஸ் பண்ணி விளையாடலாம். இங்கே அந்த இதை டர்புலன்ஸ் இப்போ பாருங்கள் டர்புலன்ஸை கொஞ்சம் டர்புலன்ஸோட எஃபெக்டை அதிகப்படுத்துகிறேன். இங்கே பார்த்தீங்களா மீன் அப்படியே மீன் எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். எப்படின்னா உதாரணத்துக்கு நான் இதை இங்கே வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுக்குறேன். இங்கிட்ட வச்சுட்டு நல்லா மூவ் பண்ணி வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுக்குறேன். நான் இப்போ இதை ஹைடு பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ நான் இதை வந்து ஈவன் நான் அந்த இதுக்கு நான் 0 வச்சிடுறேன். நார்மல் இருக்குல்ல அதில் வெலாசிட்டியில் நார்மலாக நான் 0 வச்சிடுறேன். நான் 0 வச்சாலும் நீங்கள் இந்த இதோட அனிமேஷனை பேஸ் பண்ணி இது ஓடும் இந்த மீன். ஏன்னா உங்களோட லோக்கல் மீனோட அனிமேஷன் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி இந்த இது ஓடும். ஓகேங்களா. நான் அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டோட வேல்யூ வந்து நான் நல்லா குறைச்சிடுறேன். 2 வைக்கிறேன். பார்த்தீங்களா. இப்போ பாருங்க மீன் எப்படி வருது பாருங்க. பார்த்தீங்களா மீன் எப்படி வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு
அதாவது ஒரு குரூப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து பார்ட்டிகல்ஸ் எனேபிள் பண்ணி நீங்க செய்யலாம். சரிங்களா? ஸோ என்னோட அந்த டைனோசர் பறந்து வந்துச்சுல அந்த டெரோடாக்டைல், அதுக்கெல்லாம் நான் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் பண்ணினேன். இது ஜஸ்ட் ஒரு டெமோக்காக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சது. ஸோ அடுத்த டுட்டோரியல் வீடியோவில் வந்து ஹேர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இப்போதான் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட்டிகல்ஸ் போடுங்க, அதுக்கு மேலே வந்து ஆப்ஜெக்ட் வச்சு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸை வந்து என்னதுங்க அதை ஃபோர்ஸ் ஃபீல்டு அதை வச்சு போட்டு பாருங்க. ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கும் எப்படி எப்படி வருதுன்னு நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நல்ல டுட்டோரியலை சந்திக்கிறேன். ஹேர் டுட்டோரியல் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சித்தப்பட்டுள்ள அப்பா. நன்றி. பாய் பாய்.